வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து குழம்பு மட்டும் வச்சுருக்கேன். அம்மா சாப்பாடு செஞ்சுப்பாங்க. அப்புறம் நான் வந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். தினமும் போவோம். நான் எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காது அதை பார்த்தே டைம் போயிட்டு இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து எல்லாமே கண்டிப்பாக வாங்கி ஆகணும். நாளைக்கு இட்லி பாத்திரம் மெயின். தினமும் இட்லி பாத்திரத்தை போயிட்டு வரப்போ கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு தெரியல. கடைக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து 80 இட்லி அந்த பிளேட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அதனால் வந்து இங்கே 50 இட்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கடைக்கு போனோம். அது அந்த 100 இட்லி அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து வரலன்னு சொன்னாங்க. அது வந்து ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் நாள் கழித்து தான் வருமா. அதனால் வந்து நான் இங்கே வந்து இந்த மாதிரி பாத்திரம் கடையில் 50 இட்லி மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து பேசலான்னு சொன்னால் அவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறமா எடுத்துகிட்டு வந்தாங்க. பாத்திரம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம அந்த கடையில் வந்து அந்த 80 இட்லி பிளேட் சொன்னாங்க இல்லையா, அது வந்து 2900 என்னமோ கிட்டத்தட்ட 3000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை விட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து ரேட்டு 2600 போல் சொன்னாங்க. 2600 சொன்னோடனே நான் என்ன இது 2800 தான், 2900 வந்து அந்த 80 இட்லி சொன்னாங்க. இது 50 இட்லிக்கே இவ்வளோவா அப்படின்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை விட பார்க்கும்போது கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. ஹஸ்பண்ட் வந்து இல்லை அது வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது, இது வந்து கொஞ்சம் நல்லா கனமாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அது 80 இட்லிக்கு வெயிட் வந்து 4 கிலோ ப்ளஸ் இருந்துச்சு. இது வந்து 3 கிலோ ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நல்லா இருக்குது அப்படின்னா ரேட்டு குறைக்க சொன்னால் அவங்க குறைக்கவே இல்லை, ஃபிக்ஸட் தான், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் 2-3 பாத்திரம் வாங்கினோம். அதுக்குள்ளே கேஸ்கார் வந்து காலையிலேருந்து ஒரு படாத பாடுபடுத்திட்டாங்க. இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லி ஈவினிங் ஆகிடுச்சு. அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த கடையில் நீங்கள் அப்படியே வைங்க, நாங்கள் போய் முதல்ல கேஸை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக பறந்துக்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக செம்ம ஸ்பீடு. ஹஸ்பண்ட் வந்து கேஸ் வருமா வராதா தெரியல, நாளைக்கும் மறுபடியும் கடையை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா இல்லையா தெரியலன்னு ரொம்ப மனசு கஷ்டம். என்னடா இது நமக்கு இப்படி நடக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் செம்ம ஸ்பீடில் வந்தோம். வந்து பார்த்தா அவங்க வந்து கேஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி. என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா 4500 வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நார்மல் டைமில் 3000 சில்லறை வரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக புதுசாக ஒன்று ஆட் பண்ணி வாங்குறதுக்கு கார்டில் புக்கில். இது வந்து அவங்க இந்த மாதிரி டைமில் வாங்குறது ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு 4500 அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நேராக கடையாண்ட வந்துட்டோம். கடையாண்டு வந்து பார்த்தா அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே நின்றுட்டு கேஸ் வச்சுட்டு இருந்தாங்க. சரி இப்போ கேஸ் வாங்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே வந்து போர்டு அந்த டேபிள் வந்து செகண்ட் ஹேண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வாங்கி எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாரு. அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் நல்லா ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே வந்து அந்த லேமினேஷனில் வரும் இல்லையா, அது வந்து நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்து உள்ளே வச்சார். அதுக்கப்புறமா மீதி பொருட்கள் எல்லாம் வேறு கொண்டு வரணும். எத்தனை தடவை வந்து பார்க்குறேன்னு தெரில. என்னடா இது தலையெழுத்து. எப்போ வந்து முதல் முறை வந்து ஒடிஷாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஹோட்டல் வைக்கலாம்னு நினச்சப்போ கொரோனா விளையாடிடுச்சு. இப்போ வந்து கேஸ் பிரச்சனை விளையாடுது. நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே வா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதோட நல்ல விஷயம் வந்து ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்லேருந்தே சென்னையிலேயே இருந்துட்டார் அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒடிஷாவில் செட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு மனசை தேர்த்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. நானும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணி இப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்க்கே வந்தோம். அந்த விதத்தில் வந்து கண்டிப்பாக நல்லபடி கடை ஓடுச்சுன்னா போதும் அப்படின்னு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், அவர் வந்து கரெக்டாக எல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாமி டேபிள் வந்து வைக்கிறதுக்கு 500 சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஸ்லாப் மாதிரி. அதையும் வந்து ஹஸ்பண்ட் வந்து சேர்லாம் வாங்கும் போதே கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் அப்புறம் இட்லி பாத்திரத்தை வந்து அவங்க கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அது உள்ள அந்த கரண்டியெல்லாம் போட்டாச்சு. ஜல்லிக்கரண்டி வந்து ரொம்ப கை வந்து அறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஜல்லிக்கரண்டி வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
கட்டை வச்ச மாதிரி ஹஸ்பண்ட் வாங்கிக்க சொல்லிட்டாரு. அது வந்து ரொம்ப கை வலிக்கும் அது வந்து வதக்கும்போது. அதனால இந்த கட்டை வச்ச மாதிரி வாங்கிக்கோ, அது வந்து கை வலிக்காது அப்படின்னு சொன்னார். அதனால் அதையே வாங்கிட்டு அது கொஞ்சம் ரேட் வேறு எக்ஸ்ட்ரா. நான் வேண்டான்னு சொன்னேன். அது வந்து செட் ஆகாதுங்க, எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னா, பரவாயில்ல கை வலிக்கும் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்னை வந்து ரிலையன்ஸில் இறக்கி விட்டுட்டு அவர் வந்து கடைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கே ரிலையன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே அவர் வந்துட்டார். நல்ல பொருளாக வாங்கிக்க, குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சாமி பொருள் வந்து வைக்கிறதுக்கு அந்த டேபிள், சாமியோட ஸ்லாப் வந்து அடிக்கிறதுக்கு அந்த ஆணி அடித்து வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் ஒன்று போடுவாங்க ஸ்க்ரூ மாதிரி, அதை வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு வந்திருந்தார். நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கி எடுத்துகிட்டு வந்த அப்புறமா இப்போ வந்து சாமி ஃபோட்டோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்கு கடைக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எல்லா ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. கடவுள் ஃபோட்டோலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல். அதுக்கப்புறமா வந்த உடனே எதிரிலேயே வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, நம்ம கணேசரோட அந்த ஃபோட்டோ இருந்தது நின்ன மாதிரி. இதே ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டார். இந்த ஃபோட்டோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இதே சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சாமி ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே சுற்றி நான் பராக் பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, சாமி பொருட்கள்லாம் விற்கிற கடை, ஊதுவத்தி அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜெய் ஜெகநாத் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக வந்து டிசைனை பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமி ஃபோட்டோவெல்லாம் அங்கே கடையில் நின்று பார்க்கும்போது சரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் அந்த கடையில் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அந்த கடை வந்து மூடி இருந்தது. அதனால் வந்து மறுபடியும் ஹஸ்பண்ட் அங்கே எல்லாம் வாங்கிட்டுருக்க இடத்துக்கு நான் ரிட்டன் வந்துட்டு சரி வேறு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பக்கத்து கடையில் கேட்டேன். அவங்க வந்து தெரியல எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி மறுபடியும் நான் வந்து அங்கேயே வந்துட்டு ஹஸ்பண்டும் நானும் அங்கேருந்து கிளம்பி சரி வீட்டுக்கே வந்துடலாம், நாளைக்கு வந்து திங்ஸ்லாம் கடைக்கு கொண்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்து சுற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வந்து சாமி பொருள்லாம் விற்கிற கடை ஒன்று இங்கே பக்கத்துலேயே இருக்குது. வீட்டுக்கு வர வழியில் பக்கத்துலேயே அங்கே வந்து கோலமாவு, ஏன்னா வந்து கோலமாவு வந்து மெயினாக வேணும் நம்ம வீட்டு வாசலில் கடையில் போடுறதுக்கு. கோலமாவு வந்து அரை கிலோ 25 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் கலர் பவுடர் 2 கலர் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி, சாம்பிராணி, எண்ணெய், நெய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு வந்துடலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்து பரோட்டா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பசங்க வந்து டியூஷன்லேருந்து வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டு எதிரில் அந்த வண்டி வரத்துக்கு கொஞ்சம் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்றனால எல்லாம் பள்ள நோண்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு வண்டி பொறுமையாக கொண்டு வந்தார். அதுக்குள்ளே பசங்களும் வந்துட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.